எல்லாருக்கும் நமஸ்காரம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதாய முச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசியதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்குதான் ஈசாவாசி உபநிஷத்தோட கடைசி நாள் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு மோஸ்ட்லி முடிச்சிடுவோம். நம்ம இது மட்டும் 14 ஸ்லோகங்கள் பார்த்தோம். முதல்ல முதல் ஸ்லோகத்துல ஈசா வாக்கியமிதம் சர்வம் யஸ்கிஞ்ச ஜகத்யான் ஜெகத் அப்படின்ற அந்த முதல் ஸ்லோகத்திலே மைய கருத்து கொடுக்கப்பட்டது. அது ஒரு ஃபர்ஸ்ட் பாட்டுன்னு வச்சுக்கலாம். அடுத்தது யார் யாருக்கு எது ஒரு சௌகரியமோ கர்ம மார்க்கமோ ஞான மார்க்கமோ அவங்க அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்தது. அதுக்கப்புறமா ஒரு 6 ஸ்லோகங்கள்ல வேதாந்த கருத்துக்களாக சொல்லப்பட்டது. அதுல ஆத்மாவை பற்றி கம்ப்ளீட் ஒரு ஞானம் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆத்மானா என்ன, அது எப்பேற்பட்டதுன்னு நல்லா தெரிஞ்சிருந்தோம். அப்புறமா உபாசனையை பத்தி பேசணும். 4வதாக உபாசனையை பத்தி பேசணும். அந்த என்ன உபாசனை, கர்ம உபாசனை ஞான உபாசனை பண்றது ஒவ்வொன்றுக்கும் வேற வேற மாதிரி ஒரு பயன்கள் உண்டு அப்படின்னு சொல்லி இந்த பயன் வேற அந்த பயன் வேற அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். ஆனா கடைசியில அது என்னடா பண்றது அப்படின்னா ரெண்டையும் ஒரு இன்டகிரேட் பண்ணி சிந்தசிஸ் பண்ணி சமுச்சியம் அப்படின்னு சொன்னோம். ஸோ வித்யா உபாசனமும் வித்யா உபாசனமும் சேர்த்து பண்ணும்போது அதற்கு ஒரு பலன் உண்டு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா அந்த வித்யா அவித்யாவையே ஒரு வேற ஒரு வேர்ட்ல பார்த்தோம். அது எப்படி ஒரு மேனிஃபெஸ்டட பிரார்த்தனை பண்றது, அன்மேனிஃபெஸ்டட பிரார்த்தனை பண்றது அப்படின்னு எல்லாம் பார்த்து இது மட்டும் அதற்கான ஒரு பலன்களை பார்த்தோம். இப்போ கடைசி செக்ஷனான 15, 16ல இந்த மாதிரி உபாசனை செய்தவர்கள் அவங்களோட பிரார்த்தனையை பத்தி பேசப்படுறது. இப்போ என்ன பண்றதுன்னு ஒரு செயல்பாடுகளை பத்தி பேசணும். இப்போ அவங்களோட பிரார்த்தனை, அவங்க காலமெல்லாம் அந்த உபாசனை செஞ்சுட்டு இப்ப கடைசியில எனக்கு அதோட உபாசனைகளோட ஒரு பலன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த அதிஷ்டான தேவதைகளை அவங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. அதை பத்தி பார்க்க போறோம். இப்போ நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால யார் யாரு இந்த பிரார்த்தனையில ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த வித்யா உபாசகர் அவித்யா உபாசகர் சம்பூதி உபாசகர் சம்பூதி பிளஸ் ஞானம் சேர்த்து பண்றவங்க, அப்புறமா ஒரு சகுன பிரம்மத்தை பண்றவங்க, நிர்குண பிரம்மத்தை உபாசனம் பண்ணவங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய சாய்ஸஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இவங்க எல்லாம் ஒரு குரூப். இவங்க எப்படின்னா இவங்களுக்கு நம்ம 4 பேர் பார்த்துருக்கோம் இல்லையா, ஆர்த்தி அர்த்தார்த்தி ஜிக்ஞாசு முமுட்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்த்தி அர்த்தார்த்தி அப்படின்னா எனக்கு ஒரு பலன் வேணும் அப்படின்றதுக்காக இப்ப நம்மளாம் எனக்கு எடுத்து தொடர்ந்து தெரியல அப்படின்னா நான் பகவான் கேட்டு வேண்டிக்கிறேன், அவளுக்கு நல்லா இன்னும் ஒரு எல்லாம் போயிட்டாங்க, நான் திருப்பதிக்கு என்னோட பிரார்த்தனை செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சின்சியரா தான் வேண்டிக்கும் இல்லையா. அது என்னால முடியாததை நீ செஞ்சு தரணும் அப்படின்றதுக்காக ஒரு பலனை எதிர்பார்த்து பகவான பிரார்த்தனை செய்யறது. இன்னொன்னு எனக்கு உடம்பு சரியாவே இல்லை, எனக்கு இந்த வியாதி என்னால சகிக்கவே முடியல, எப்படி என்ன என்னை குணப்படுத்து அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை நம்ம பண்ணுவோம் இல்லையா. இந்த மாதிரி சரியாயிட்டுன்னா நான் திருப்பதியில் அங்க பிரச்சனை பண்றேன், இல்லைன்னா நான் ஒரு காவடி எடுத்துக்கிறேன், என்னவெல்லாம் நம்ம வேண்டிக்கும். அந்த மாதிரி இருக்கிறது ஒரு குரூப். அதுக்கப்புறமா இதெல்லாம் என்னடா இது, பகவான்னா யாரு, அவர் எங்க இருக்காரு, அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவரை அடையணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு ஜிக்ஞாசுன்னு பேரு.
அவங்க வந்து ஞானத்தை பற்றி தெரிஞ்சுக்க, பிரம்மத்தை தெரிஞ்சுக்க, ஒரு ஞான மார்க்கத்துல எப்படி ஈடுபடுது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து ஜிக்ஞாசுன்னு சொல்லு. அதுக்கப்புறமா வந்து எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், எனக்கு ஒரு மோட்ச பிராப்தி மட்டும்தான் வேணும் அப்படின்றவங்களுக்கு வந்து முமுட்சு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மோட்ச பிராப்தி மட்டும் வேணும். இந்த மோட்சம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொரு விதமான ஒரு குரூப்புக்கும், இந்த வைஷ்ணவர்களுக்கு மோட்சம்னா என்ன, சைவர்களுக்கு மோட்சம்னா என்ன, இல்ல வந்து கிறிஸ்தவர்கள் அதை எப்படி வந்து பாக்குறாங்க, முஸ்லிம்கள் எப்படி பாக்குறாங்க, அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் அது வந்து ஒவ்வொரு குரூப்லயும் ஒவ்வொரு விதமான மதங்களிலும் அந்த ஒவ்வொரு கருத்துக்களிலும் வேற வேற மாதிரி இருக்கு. நம்ம வந்து இப்ப நம்ம இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஒரு மாதிரி குரூப்பா இருக்கிறதுனால நமக்கு தெரிஞ்ச ஒரு குரூப்பை பத்தி மட்டும் பேசலாங்க. வைஷ்ணவர்களுக்கு வந்து அந்த மோட்ச பிராப்தின்னா வைகுண்ட பிராப்தின்னு சொல்லுவாங்க. அது வைகுண்ட பிராப்தின்னா பகவானோட போய் அங்கேயே இருக்கணும், எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம் அப்படின்றத வந்து அந்த வைணவர் மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முமுட்சியோட ஒரு அபிலாஷை அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது அத்வைத்தா, அது வந்து விசிஷ்டாத்வைத்தம்னு சொல்லுவோம். அத்வைத்தத்துல என்னன்னா பிரம்மத்தோட ஆத்மா வந்து இரண்டரை கலக்கிறது, பிரம்மத்துக்கும் ஆத்மாவுக்கும் வித்தியாசம் இல்லை, அதுவும் இதுவும் வந்து அதோட ஒரு ஆஸ்பெக்ட் தான் நம்ம ஆத்மா. சூப்பர் கான்சியஸ்னஸ், சுப்ரீம் கான்சியஸ்னஸ் எனக்குள்ள இருக்குது, என்னுடைய கான்சியஸ்னஸ். என்னுடைய கான்சியஸ்னஸ் அது ஒரு பவர்ஃபுல் இந்த பாடி அப்படின்ற இந்த ஆஸ்ட்ரல் பாடி, காரண சரீரம் இதுக்குள்ள இருக்கு. இதை வந்து உடச்சி எரிஞ்சிட்டு அதை தூக்கி சுத்தி போட்டுட்டு இந்த ஆத்மா பரிசுத்தமான ஒரு நிலைமையில அந்த பிரம்மத்தோட கலக்கிறத இந்த மாதிரி அத்வைத்த உபாசகர்களோட ஒரு முமுட்சுத்துவம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? இதுதான் குரூப்பே. இப்ப நம்ம பார்க்க போறது 15, 16வது ஸ்லோகங்கள்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஜிக்ஞாசு ஆட்சி அதாட்சி விட்டுடுங்க, அவங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்க. இந்த ஜிக்ஞாசு அப்படிங்கிறது தான் இந்த உபாசனையில ஈடுபட்டவர்கள். சகுண பிரம்ம உபாசனை பண்ணவங்க, ஞானத்தை பண்ணவங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு எவ்வளவோ அதை பத்தி எல்லாம் டீட்டெயில நம்ம பார்த்தாச்சு. அப்போ 2 குரூப் பார்த்தோம் இல்லையா, ஒரு வித்யா உபாசனை, அவித்யா உபாசனை எல்லாம் பண்ணி ஒரு மாதிரியா வந்து சம்பூதி உபாசனை, அசம்பூதி உபாசனை, சம்பூதி அசம்பூதி உபாசனையை சமுச்சயம் பண்ணி ஒரு இன்டகிரேட்டடா பண்றது, இதெல்லாம் வந்து இந்த ஜிக்ஞாசு அப்படின்ற அந்த குரூப்ல வருவாங்க. நம்ம இப்ப முமுட்சுவை பத்தி நம்ம பேசலாம், அவங்க தனியா எடுத்துக்கலாம். இப்ப இந்த 16வது 15வது ஸ்லோகம் வந்து இந்த ஜிக்ஞாசுவா இருக்கிறது, இந்த உபாசனை செய்தவர்கள் எப்படி அவங்களோட ஃபைனல் டெஸ்டினேஷன் போகணும், எங்க போகணும். இப்ப வந்து கர்ம மார்க்கத்துல ஈடுபட்டவங்க வந்து சொர்க்கத்துக்கு போகணும், இல்லைன்னா நான் பித்ருலோகத்தை தாண்டி மேல மேல நான் செஞ்ச கர்ம பலனாக எவ்வளவு மேல போக முடியும் அவ்வளவு மேல போகணும். அவங்க வந்து திருப்பி வருவாங்க, அவங்களோட புண்ணியம் எல்லாம் தீர்ந்தப்பறமா மறுபடியும் அவங்க வந்து கீழே வந்துடுவாங்க. மறுபடியும் அவங்களுக்கு இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த சுழற்சியில இருந்து இன்னும் அவங்க விடுபடலை. அடுத்தது வந்து இல்ல இன்னும் கொஞ்சம் தீவிரமா உபாசனை செஞ்சவங்க வந்து அவங்க பிரம்மத்தை, சத்தியத்தை நோக்கி போறாங்க. அந்த சத்தியத்தோட இருப்பிடம், அதோட அதிஷ்டானம்ங்கிறது வந்து பிரம்மலோகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரம்மலோகமும் இல்ல அதற்கு மேலான லோகங்களுக்கோ போகணும்னு விரும்புறவங்க அந்தந்த லோகத்துக்கான அதிஷ்டான தெய்வங்களை வந்து பிரார்த்தனை செய்யறாங்க. அப்படிதான் இந்த பிரார்த்தனை இருக்குது. இதோட மெயின் கருத்து சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வந்து காலமெல்லாம் உபாசனையை நல்லா செஞ்சேன், நான் சத்திய தர்மத்தை ஃபாலோ பண்ணியிருக்கேன், அதனால ஐ எம் எலிஜிபிள் ஃபார் என்ட்ரிங் இன்டு திஸ் வேர்ல்ட். இந்த லோகத்துக்கு, அது இந்த லோகமோ சந்தர் லோகமோ இல்ல அதுக்கு மேலேயோ, அந்த லோகத்துக்கு போகக்கூடிய தகுதி எனக்கு இருக்கு. அந்த லோகத்துக்கு என்ன கூட்டின்னு போகணும், யார் கூட்டின்னு போகணும், அந்தந்த லோகத்துக்கு அதிஷ்டான தெய்வமாக இருக்கிறவங்க கூட்டிட்டோம். நம்ம வந்து 8வது அத்தியாயத்துல வந்து பகவான் நல்லா சொல்லியிருக்காருல, 2 மார்க்கம் இருக்கு.
ஒரு தூமாதி மார்க்கம், இன்னொன்னு வந்து சுக்லபக்ஷம், கிருஷ்ணபக்ஷம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா. என்ன இந்த வெளிச்சமான பாதையில நீ கூட்டிட்டு, வெளிச்சமான பாதைக்கு அதிபதி யாரு? சூரிய பகவான். ஸோ இங்க அவங்க சூரிய பகவானை நோக்கி பிரார்த்தனை செய்யறாங்க. முதல்ல அந்த பிரார்த்தனை என்னன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறமா அதோட கருத்து என்னன்னு பார்க்கலாம். ஸ்லோகம். हिरण्मयेन पात्रेण सत्यस्य अपिहितं मुखं तत्त्वं पूषन् अपावृणु சத்திய தர்மாய திருஷ்டையே. நான் சத்திய தர்மத்தை ஃபாலோ பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த சத்தியத்தினுடைய ப்ராப்பர் மூஞ்சி வேணா எனக்கு முகம் எனக்கு தெரியும், அது எது? பிரம்மம். ஸோ பிரம்மத்தை பத்தி எனக்கு தெரியணும். அந்த பிரம்மத்தை வந்து நீ மறைச்சுட்டு இருக்க. யாரு மறைச்சுட்டு இருக்காங்க? சூரிய பகவான் வந்து மறைச்சுட்டு இருக்க. நீ வந்து ரொம்ப உன்னோட பவர்ஃபுல்லான கிரணங்களால என்னால கண்ணால பார்க்கவே முடியல. உன்னோட கிரணங்களை கொஞ்சம் குறைச்சுண்டு எனக்கு வழிவிடு. வழிவிடுறது மட்டும் இல்ல, நீதான் என்ன அங்க எடுத்து போகணும். இந்த ஹிரண்மையின தங்கம், தங்க தகடு போல நின்று செய்து சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் தங்க தகடு மாதிரி இந்த தங்க தகடால நீ சத்தியத்தை மறைச்சு வச்சுட்டு இருக்க. சத்தியத்தை அபிஹிதம் முகம், அதோட முகத்தை வந்து நீ மூடி வச்சு உனக்கு பின்னால வச்சுட்டு இருக்க. அதனால நீ பூஷன் அப்படின்னு சூரியனோட ஒரு பெயர். அப்பாவரனு இதை நீ விளக்கணும். எனக்காக நீ விலகி நின்னுக்கோ. அப்படின்னா சூரியன் விலகிறதுனால அந்த கிரணங்கள் இப்ப வந்து நம்ம பளிச்சுன்னு வந்து சூரியன் இருக்கும்போது பார்க்கும்போது கண்ணு பூசும், நம்மளால பார்க்கவே முடியாது இல்லையா. அந்த பாக்குறதுக்காக அந்த கண்ணு வந்தா ஏன் பார்க்க முடியல? கிரணங்கள் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. சப்போஸ் சாயந்தரம் வந்து அந்த சூரிய அஸ்தமனத்துக்கு கொஞ்சம் முன்னால பார்த்தோன்னா அந்த ரெட்டா ஒரு சூரியன் தெரியும் இல்லையா, அதை நம்ம நல்லா பார்க்கலாம். ஏன்னா அதை சுற்றி அந்த கிரணங்கள் அந்த மேகத்துல அந்த காற்றின் அழுத்தத்துல அது வந்து மறைஞ்சு போயிடுச்சு. அந்த மாதிரி உன்னோட கிரணங்களை கொஞ்சம் நீ வித்ட்ரா பண்ணிக்கோ. அப்பதான் என்னால உன்னை தாண்டி போய் அந்த சத்தியத்தை என்னால தரிசிக்க முடியும். அந்த சத்தியத்தை தரிசிக்கிறதுக்காக ஐ எம் எலிஜிபிள் ஃபார் தட். நான் அதுக்காக என்ன பண்ணிருக்கேன்? காலமெல்லாம் நான் வந்து சத்தியத்தையும் தர்மத்தையும் நான் வந்து கடைபிடிச்சிருக்கேன். நான் என்ன தப்பும் நான் என் வாழ்க்கையில செய்யல. அந்த தர்மம் அப்படின்றது என்னன்னா சத்தியத்தினுடைய எசன்ஸே வந்து தர்மம் தான். அந்த சத்தியம் தானே நான் சத்தியமா சொல்றேன். அதுல சத்தியம்ங்கிறது பிரம்மம். பிரம்மத்தோட இன்னொரு இதுதான் வந்து சத்தியம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சத்தியத்தை அதோட எசன்ஸே உண்மைதான். தர்மத்தின் எசன்ஸ் வந்து உண்மை, சத்தியம், ட்ரூத். ட்ரூத் இஸ் த எசன்ஸ் ஆஃப் தர்மா. அந்த தர்மம் எப்பேற்பட்டது? அஹிம்சா பரமோ தர்மா. நான் வாழ்க்கையில அஹிம்சையை கடைபிடிச்சிருக்கேன், சத்தியமா வாழ்ந்திருக்கேன். என்னோட ஒரு உபாசனைகள் எல்லாம் வந்து நான் வந்து கரெக்டா பண்ணியிருக்கேன். அதனால ஐ எம் an eligible candidate for entering into the லோகம். எந்த லோகம்? அவன் கர்மயோகியா இருந்திருந்தானா அவன் வந்து இந்த லோகம் சந்திரலோகத்துக்கெல்லாம் போவான். அவன் உபாசகனா இருந்திருந்தானா he wants to go to பிரம்மலோகம். பிரம்மலோகம் என்பது சத்தியத்தின் அதிஷ்டானம். அங்கதான் வந்து பிரம்மா இருக்கு. பிரம்மா அப்படின்றதுக்கு அதாவது இது பிரம்மம். நம்ம முதலே பார்த்தோம்ல இந்த பிரம்மலோகத்துக்கு, அதாவது ஹிரண்ய கர்ப்ப உபாசனை செய்பவர்களோட ஃபைனல் டெஸ்டினேஷன். அவங்க வந்து திருப்பி வந்து அவங்களுக்கு ஜென்மம் கிடையாது. அவங்க பிறப்பு இறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழ்ச்சியில மாட்டிக்க மாட்டாங்க. ஆனா இங்க மோட்ச பிராப்தி இல்லை. நான் சொன்னேன்ல இவங்க இந்த ஜிக்னாசியோட ஒரு குரூப்ல இருக்கிறவங்க, இவங்களுக்கு மோட்ச பிராப்தி கிடையாது. மோட்ச பிராப்தி அது வேற குரூப், அது முமுட்சுக்கு அப்புறமா வரலாம் நம்ம. ஸோ இந்த 15th ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்காங்க? அதே சூரிய பகவானை டியூஷன் அப்படின்னா போஷணை செய்பவன். எல்லாத்தையும் போஷணை செய்யறவன் யாரு? அந்த சூரிய பகவான் இல்லாட்டா நம்ம உலகத்துல ஒரு சிறு கூட முளைக்காது இல்லையா. அந்த மாதிரி எல்லாவற்றையும் போஷகம் செய்பவன் வந்து பூசன். பூசனே, நீ வந்து என்ன பண்ற? உன்னோட தங்கமான ஒரு தகத்தால வந்து நீ மூடி வச்சிருக்க. இனி கொஞ்சம் விலகு, உன்னோட கிரணங்களை வந்து கொஞ்சம் நீ வந்து விலக்கிக்கோ. அப்பதான் என்னால சத்தியத்தையே நீ மறைச்சுட்டு இருக்க. சத்திய அபிசித்தம் முகம், அதை நீ மூடின்னு இருக்க. அதை
அது என்னால பார்க்க முடியும். நான் பார்க்கணும். ஏன்னா ஐ எம் எலிஜிபிள் ஃபார் தட். அதனால சொல்லுங்க. ஓகேயா? இரண்மையே பாத்திரேன சத்யஸ்ய அபிஹிதம் முகம் தம் சத்வம் ஈசன் அபாவினு. அதை விலக்கிட்டு முதல்ல அது எடுக்குது. ஏன்? நான் சத்திய தர்மாய திருஷ்டவே. அப்பதான் அந்த சத்திய தர்மத்தை என்னால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி என்னோட கேட்கிறாங்க. இப்போ இத இன்னொரு இது ஒரு குரூப் ஜிக்னாஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா? சப்போஸிங் இப்போ இதுவே முமுட்சு என்ன பண்ணுவான்? அப்பா என்னால முடியாது, நீதான் என்ன கையை பிடிச்சு கூட்டிட்டு போக முடியும். என்னால உபாசனை இல்லை, நான் பண்ண மாட்டேன். நானா சத்திய தர்மத்தில் தான் நான் ஆயம சத்துவமான ஒரு ஆத்மா நான். ஆனா என்ன சத்துவமா இருந்தாலும் என்னால இவங்கெல்லாம் பண்ணாங்களே உபாசகர்கள், அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. நீதான் நான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எலிஜிபிள் கேரக்டர் ஃபார் நான் ஒரு பாத்திரமான ஒரு ஆத்மா அப்படின்னு நினைச்சேன்னா நீ என்ன கூட்டிட்டு. இங்க ஒரு அழகான உதாரணம் நான் படிச்ச ஒரு இதுல கேட்டேன். இப்போ ஒரு கல்யாணம் இப்ப இருக்கிற லவ் மேரேஜ் எல்லாம் கிடையாது. அந்த காலத்துல பண்ண கல்யாணத்துல பொண்ணும் மாப்பிள்ளையும் அவங்களோட நக்ஷன்ஸ் அப்பதான் ஒருத்தரை பார்ப்பாங்க. அது மட்டும் முக்காடு போட்டுட்டு மூஞ்சி கவர் பண்ணி, ஈவன் முஸ்லீம்ஸ்ல பார்த்தா கூட இன்னைக்கு ஃபுல்லா ஃப்ரீயான மூடி இருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிச்சு. இன்னும் ஒருத்தர் பார்க்கவும் இல்லை, அவங்க பழகவும் இல்லை. இந்த பொண்ணுக்கு ஐயோ அவன் எப்படி இருப்பானோ அவனை பார்க்கணும்னா நமக்கு இந்த முக்காடை தூக்கி பார்க்க கூடாது. அந்த சக்தி எனக்கு கிடையாது. அந்த முக்காட அந்த நக்ஷன்ஸுக்கு வர அந்த மாப்பிள்ளை அந்த கல்யாண புருஷன் என்னுடைய முக்காடை எடுக்கும் போதுதான் அவன் என்ன பார்க்கறதுக்காக அதை ரிமூவ் பண்றான். நான் அப்பதான் அவனை பார்க்க முடியும். அதுக்காக அந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த மாதிரி இந்த ஆத்மா காத்துட்டு இருக்காமா. எனக்கு இந்த உலகத்தில் அங்க ஹிரண்மையே பாக்குறேன்னு அப்படின்னு சொல்லும் போது அங்க என்ன ஒரு அதுக்கு ஒரு வியாக்கியானம் நம்ம எடுத்துக்கணும்னா என்ன இந்த பூலோகத்துல நீ படிச்சுட்ட. இந்த பூலோகத்துல எத்தனையோ அட்ராக்டிவான திங்ஸ் எல்லாம் இருக்கு, சீனரிஸ் இருக்கு, வாழ்க்கை நல்லா இருக்கு. இதெல்லாம் என்ன டிஸ்ட்ராக்ட் பண்றது. இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு கோல்டன் பிளேட் மாதிரி தான் இருக்கு. இட் இஸ் சோ பியூட்டிஃபுல். இந்த அழகான இந்த வாழ்க்கை என்ன கிட்டேந்து என்ன பிரிக்கிறது. இந்த பிரிக்கக்கூடியது என்னால தாங்க முடியல. இந்த பிரிவை என்னால தாங்க முடியல. ஆனா இந்த வாழ்க்கையில இருக்க அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம். பணம் வேணாம், பதவி வேணாம், குழந்தைங்க வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம், நீதான் வேணும் அப்படின்ற ஒரு அதுதான் அந்த முமுட்சியோட ஒரு லாங்கிங்னஸ். அது என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீதான் உன்னோட இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய அட்ராக்ஷன்ஸால என் மனம் கவரப்படுதே. இந்த கவர்ச்சியிலிருந்து என் மனதை நீதான் விடுவிக்கணும். அதை நீ விடுவிச்சு என்ன சர்ஜரிக்கு நீ கூட்டிட்டு போகணும் அப்படின்றது இந்த முமுட்சுகளோட ஒரு பிரார்த்தனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பதான் நான் சத்தியமான உண்மை சேர முடியும். இது இது வைகுண்ட பிராப்தின்னு வச்சுக்கலாம். விசிஷ்ட அத்வைதத்துல அத்வைதத்துல பிரம்மனோட நான் கலக்கணும். அந்த பிரம்மனோட நான் இந்த ஆத்மா கலக்கிறதுக்கு இந்த ஆத்மா மேல இருக்கக்கூடிய ஒரு கவர், இந்த கவரை எல்லாம் ரிமூவ் பண்ணி என்னால் அதுல இருந்து எப்படி பட்டுப்பூச்சி எவ்வளவு கஷ்டப்பட்டு அதுல இருந்து வருமோ அந்த மாதிரி எனக்கு அந்த பட்டுப்பூச்சிக்கு இருக்கிற சக்தி கூட எனக்கு கிடையாது. அதனால நீதான் என்ன கொண்டு அந்த பட்டுப்பூச்சியை கூட இங்க உதாரணமா சொல்றாங்க. அது என்ன பண்ண அந்த பட்டுப்பூச்சி சுடு தண்ணியில போட்டு எடுக்கும்போது அந்த பட்டு எடுப்பாங்க இல்லையா? அப்ப அந்த பூச்சி செத்து போயிடும். அந்த மாதிரி இருந்தா கூட எனக்கு பரவாயில்ல, நீ என்னவோ பண்ண, எனக்கு இந்த உடம்பு வேண்டாம், இந்த மைண்ட் வேண்டாம், மண் சுட்டு புத்தி அகங்காரம் எல்லாத்தையும் நீதான் கிளியர் பண்ணி என்னை காலி பண்ணி நீ எடுத்துக்கணும் அப்படின்னு இந்த முமுட்சு பிரார்த்தனை பண்ணும்போது
அவனுக்கு வேற வேற மாதிரி ஹிரண்மயேன பாக்குறேன் அப்படின்றது அங்க இந்த அட்ராக்டிவ் வேர்ல்டி திங்ஸோட அட்ராக்ஷன் என்ன இழுக்கிறது. அதனால என்ன, இந்த சத்திய தர்மத்தை கண்ணால உணர முடியல, இங்க பார்க்க முடியலன்றத விட என்னால உணர முடியல. ஆகையால பகவானே, நீதான் அந்த ஒரு கஷ்டத்திலிருந்து என்னை விலக்கி உன்னுடைய தரிசனத்தை எனக்கு கொடுக்கணும் அப்படின்று இந்த 15வது ஸ்லோகத்தை நம்ம முமுட்சுக்காக பார்க்கும்போது அப்படி பார்க்கணும். இந்த இரண்மையேன பாக்குறேன் அப்படின்னா இந்த சூரிய பகவானோட கிரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இல்லைன்னா இந்த வாழ்க்கையுடைய அட்ராக்ஷன் ரொம்ப அழகா இருக்கு வாழ்க்கை, அது என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் இந்த 15வது ஸ்லோகம். அதுக்கப்புறமா 16வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்கன்னா, நீ சூரிய பகவானே இப்ப இந்த மூச்சு அவங்க அங்கேயே விட்டுலாம். இந்த ஜிக்ஞாசு இருப்பாங்க, அவங்களும் என்ன பண்றாங்க, ஏ சூரியனே, அவனுக்கு நிறைய பேர் சொல்றாங்க. ஏ சூரிய பகவானே, நமக்கு தெரியும். ஏ கர்ஷே அப்படின்னா தனியா சுத்திட்டு இருக்காங்க. சூரிய யாரும் இல்லை, இந்த 9 கிரகங்கள் சுத்துற மாதிரி கிடையாது. சூரியன் தனி 4 சூரியன் சேர்ந்து போறாங்கன்னு எல்லாம் கிடையாது. ஏ கர்ஷே அப்படின்னா தனியாக புரிபவனே. யமக, யமான யம யாரு, யமதர்மராஜா சொல்லுங்க. யமதர்மராஜா என்ன பண்ற, எல்லாத்தையும் அவர் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள வச்சுட்டார். அதே மாதிரி இந்த சூரிய பகவான் தான் இந்த பூலோகத்தினுடைய போஷகத்தையே தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கார். எஸ், அதனால அவன் யமக கண்ட்ரோல் பண்றவனே சூரியனே. சூரியன் யாரு, பிரஜாபதியுடைய புதல்வன். இந்த தமிழ்ல வீழ்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சூரியனே, தனியாக திரிபவனே, அதற்குபவனே, பிரஜாபதியின் மகனே, நீ என்ன பண்ண, உன்னோட கழிவுகள் எல்லாம் கொஞ்சம் விளக்கிட்டோம். அப்பதான் ஒளிமயமான உன் ரூபத்தை கொஞ்சம் எனக்கு வேண்டாம், அது மங்களகரமா தான் இருக்கு, அந்த ரூபத்தை எனக்கு காட்டு. இந்த கல்யாணம் அப்படிங்கிறது கல்யாணம்ன்றது நம்ம இதை பொறுத்த மட்டும் ரொம்ப ஒரு சுபிக்ஷம் மங்களகரமான ஒரு வார்த்தை இல்லையா. பூசன் யம சூர்யா பிரஜாபத்திய வாயுகு ரஷ்மி உன்னோட கிரண்களையெல்லாம் சேர்த்து எடுத்துருந்தது. தேஜோ யத்தே ரூபம் கல்யாணதமம், என்ன ஒளிமயமான இந்த ரூபம், மங்களகரமான உன்னுடைய ரூபத்தை நான் காண வேண்டும். இப்ப சூரியனோட ரூபத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நான் 6 மணிக்கு இந்த சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னால போனாலும் அழகா இருக்கு. அந்த ஒரு ரெட்டா பார்க்க முடியாது இல்லையா. இல்லைன்னா ஒரு 4 மணிக்கு போனோம்னா பார்க்கவே முடிய மாட்டேங்குது. அதனால அந்த ஒளிக்கிரணங்கள், ரஷ்மன் அப்படின்னா ஒளிக்கிரணங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நீ அந்த பக்கமா தள்ளி வச்சுது. அப்பதான் உன்னோட அந்த ஒளிமயமான ஒரு மங்களகரமான ரூபத்தை நான் பார்க்க முடியும். சத்திய பஷ்யாமி யஹ அசௌ ரூபம் சோஹஸ்மி, நானும் அதுதான், நானும் அந்த ஒளிமயமானதான். சோஹஸ்மி, நானும் அதே மாதிரி ஒரு ஒளிமயமானவன் தான். அதனால நான் அழுகு பிடிச்சிருந்து திமிர் பிடிச்சவன் இல்லை. ஏன்னா நான் சத்திய தர்மத்தை வாழ்க்கை நானு கடைபிடிச்சிருக்கேன். அதனால நானும் அதே மாதிரி இந்த மாதிரி தான். என்னுடைய ரூபம் எந்த மாதிரி பன்மடங்கு இருக்கு, அதை நான் பார்க்கணும். அதனால இந்த ஒளிமயமான ரூபத்தை காண வேண்டும். என்னை நீ விளக்காத, என்னை தள்ளிப்போன்னு சொல்லாத, எனக்கு பார்த்தோன்னா என்ன ஏமாத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிரார்த்தனை செய்வான். யமக சூரிய பிரஜாபத்திய வயூவ ரஷ்மின் சம்மூகக, உன்னுடைய கதிர்களில் எல்லாத்தையும் விளக்கு. தேஜோயத்தே ரூபம் கல்யாண தமம், உன்னுடைய ரூபம் மிகவும் மங்களகரமானது. தத்தே பஷ்யாமி, அந்த மங்களகரமான ரூபத்தை நான் பார்க்கணும். அத்தௌ, எனக்கு இந்த ஊர்களுக்கெல்லாம் உள்ளே உள்ள, நீ எங்க இருக்க, இந்த எல்லா ஊர்களுக்கு உள்ளே இருக்க, இந்த சூரியன் உள்ளே இருக்க நம்ம நினைச்சுக்க கூடாது. அந்த ஆத்மா இந்த சூரியனை போல ஒரு ஒளிமிக்கமான
எப்படி சூரியன் இந்த உலகத்தை போஷிக்கிறதோ அது போலதான் ஆத்மா இருக்கிறதாலதான் இந்த ஒரு உடலும் அதோட இயக்கங்களும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். எப்படி சூரியன் உலகத்தை வாழ வைக்கிறதோ இந்த ஆத்மா, அந்த ஆத்மாவும் சூரியனை போல ஒளிமிக்கது, அது இந்த உடலை போஷணை செய்து கொண்டிருக்கிறது. இது இந்த உடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு மங்களகரமான விஷயம் என்னுடைய ஆத்மாவின் ஒளி. நான் என்னுடைய ஒளியும் என்னுடைய ஒளியை சேர்ந்தது. முழுமையான ரூபத்தை நான் காண வேண்டும், என்ன விளக்க வேண்டாம், அதுவும் நான் அதுவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முமுட்சு வேண்டிக்கிறான். இப்போ இதே நம்ம ஜிக்ஞாசு வேண்டிக்கிறான். மூச்சு என்ன சொல்றான், இந்த கல்யாணம் அப்படிங்கிறது அவன் இந்த மங்களகரமான வாழ்க்கை அவனுக்கு துக்காகரமாக இருக்கு. இந்த மங்களகரமான வாழ்க்கை, இந்த சம்சாரம் எனக்கு வேண்டாம், இந்த சம்சாரத்தை திருப்பி என்னை தூக்கி போட்டு போடாத, இத அந்த அந்த கல்யாணத்தமமான அந்த ஒரு வாழ்க்கையை என்கிட்ட இந்த விலைக்கிட்டு எனக்கு அது வேண்டாம். நான் கேட்டேன்னா நீ ஏன் திருப்பி திருப்பி என்னை இந்த மாதிரி பூலோகத்துக்குள்ள தள்ளுற, எனக்கு வேண்டாம். I want only to merge with you. அது விசிச்சாட்டு நான் சொர்க்கத்துக்கு தான், சாரி நான் வைகுண்டத்துக்கு தான் போயிட்டு என்னோட தான் இருக்கணும், நீ தான் என்ன உன்கிட்ட சேர்த்துக்கணும். ஆனா உன்கிட்ட வர்றதுக்கான தகுதிகளே நான் இந்த ஜென்மத்துல வளர்த்துட்டு இருக்கேன். நான் I am eligible, அதனால என்ன உன்னோட சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்றாங்க. 2 பிரார்த்தனை பார்க்கிறோம். இப்போ இந்த பிரார்த்தனை பண்ணப்புறமா 17வது ஸ்லோகம் எப்படி வருதுன்னா, இப்ப இந்த முமுட்சு இந்த ஜிக்ஞாசு அவங்கெல்லாம் வச்சிடலாம் அந்த பக்கம். இப்போ சாதாரண ஒரு மனுஷன் அவன் முமுட்சுவோ இல்ல பிராக்டிஸ் பண்ணானோ இல்ல நம்ம 2வது ஸ்லோகத்தை பார்த்த மாதிரி அவன் வெறும் கர்மயோகத்தை ஃபாலோ பண்ணானோ என்ன இப்போ somehow a person in his deathbed அந்த மாதிரி ஒரு சாவ போற ஒருத்தன் பர்சன் இருக்கான். அவன் எப்பேற்பட்ட மனோநிலையில இருக்கணும் அப்படின்னு பகவான் 8வது ஒரு அத்தியாயத்தை ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கான். அர்ஜுனன் கேட்கிறான், அதெல்லாம் இவ்வளவு பட்சம் நீ என்னை பத்தி 7 அத்தியாயத்துல எனக்கு சொன்ன, ஓகே நான் சாகும்போது பிரயாண காலே நாங்க கிளம்புவேன் இந்த உலகத்துக்கு, அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நான் அதனாலதான் 8வது அத்தியாயத்தை நான் திருப்பி பிரேக்ல போட்டேன். 4 நாளைக்கு முன்னாலே போட்டேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பார்த்து இருக்கணும் அப்படின்றதுக்காக. அந்த மாதிரி ஒரு டெத் பெட்ல இருக்கிறவங்க மனோநிலை எப்படி இருக்கணும், இங்க ஒருத்தனுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உபநிஷத்துல சொல்றாங்க. அப்போ நம்மளோட மனசுல அந்த சமயத்துல அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இதுல பார்க்கலாம். வாயு அனிலம் அமிர்தம் அசைதம் பஸ்மாதகம் சரீரம் ஓம் பிரதோ ஸ்மர பிரசகம் ஸ்மர பிரதோ ஸ்மர பிரசகம் ஸ்மர அப்படின்ற ஒரு பிரார்த்தனை. என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு ஸ்லோகத்தை இந்த ஒரு மந்திரத்தை எல்லாரும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணுமாமா. அதை நம்ம சொல்லிட்டே இருக்கணும். என்ன சொல்றாங்க, என்னோட பிராணன் இருக்கு, இந்த பிராணனை ஓடிட்டு இருக்கிறதுனாலதான் நான் இன்னும் இந்த உடலை விட்டு வெளியில வராம இருக்கேன் இல்லையா. இந்த பிராணன் அநிலம், இது முக்கிய பிராணனோட இருக்கு, வெளியில ஒரு பிராணன். அதாவது this consciousness should merge with the supreme consciousness. அதுக்கு இந்த வாயு தான் என்ன அங்க எடுத்துன்னு போகணும். இந்த வாயு என்னுடைய பிராணன் அந்த முக்கிய பிராணனோட யூனிவர்சல் பிராணனோட கலந்துடணும். இந்த பஞ்சபூதங்களான இந்த சரீரம் பஸ்மம் ஆயிடும். அது நிச்சயமையா வேண்டாம், அது பஸ்மம் ஆயிடும். பஸ்மமான என்ன பண்ணுவோம், அதை எடுத்துன்னு போயிட்டு நம்ம தண்ணியில கரைச்சிடுவோம். பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடல் பஞ்சபூதங்களுடன் கலந்துடணும். அப்ப என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோமோ காலத்தையும்
அதை பண்ணணும். என்ன பண்ணிட்டு இருந்தோம்? மரண நம்ம வந்து சகுன பிரம்மத்தை பத்தோம், உபாசனை பண்ணோமோ, நிர்குண பிரம்மத்தை பண்ணோமோ, என்ன பண்ணிட்டு இருந்தோமோ, எதனா ஒரு மந்திரம், ஓம் நமோ நாராயணாய, இல்ல ஓம் நம சிவாய, எதனா ஒண்ணு காலமெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். அப்பதான் வந்து அது இப்ப ஞாபகம் ஒரு திடீர்னு ஐயோ நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அந்த சின்ன தூங்கியா இருந்தாங்க ஒருத்தன் 3வது ஸ்லோகத்தை பார்த்தேன். அந்த மாதிரி இருக்கவங்கிட்டே நாராயணா நாராயணா அது என்ன, அது நம்ம இது சொல்லுவோம் இல்லையா, அஜாமல கதை. அவன் பையன் வந்து நாராயணன் பேர் வச்சுட்டு அவங்க நாராயணன் கூப்பிட்டோம்னா அவனுக்கு நாராயணனுடைய சேனை வந்து அவனுக்கு யமதர்மங்களை வந்து தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். குருஜி சொல்லுவோம் அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ காலம் ஊர் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு கடைசியில ஓம் நம நாராயணன் கூட அவங்க சொல்லல, ஓம் நாராயணன் தான் சொன்னான். அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இந்த நாராயண நாமமோ ஏதோ ஒரு மந்திரமோ நம்ம வந்து உபாசனை பண்ணிருக்கணும். உபாசனை ஒரு மந்திரத்தை உபாசனை பண்றதுன்னா அது வந்து ஒரு மந்திரத்தை சொல்றோம் இல்லையா, 48 நாள் விடாம நம்ம எதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாலும் அது அதுவாக நாம் ஆயிடுவோம். அதான் அகங்கிரக உபாசனை அப்படின்னு நம்ம சொல்லணும். அதாவது இப்ப நான் இந்திரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா இந்திரதேவனே நான் வந்து இந்த மாதிரி ஆகணும், நான் இந்த மாதிரி ஆகணும், ஏன்னா லோகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல நம்ம வந்து சத்தியலோகத்துக்கு போனோம்னா சூரிய பகவானே இந்த மாதிரி நானும் படிச்சுட்டு இருக்கணும் இந்த மாதிரி. ஸோ அதுதான் எது நம்ம ஆகணும்னு நினைக்கிறோமோ. இப்ப நான் வந்து ஒரு பெரிய தர்மவான் ஆகணும்னா பெரிய தர்மவான நினைச்சிட்டு நான் அந்த மாதிரி யுதிஷ்டர் மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு அதே உபாசனை பண்ணும்போது அந்த குவாலிட்டி எனக்கு வந்தது. ஐயோ கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணன்னா கிருஷ்ணனோட குவாலிட்டி எனக்கு வந்தது. ராமநாம வாழ்க்கை பூரா நம்ம சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நம்மளோட ராமருடைய குவாலிட்டிஸ் ரம்யதே ரமா ராமகா அப்படி நான் இருக்கிற இடம், ராமர் இருக்கிற இடம் எப்படி எல்லாருக்கும் ஒரு சௌஜன்யமான ஒரு நிலைமை, ஒரு ரம்யமான ஒரு சூழ்நிலையில ஏற்படுத்துமோ அந்த மாதிரி ராமநாமத்தை நான் சொல்லிட்டே இருந்தேன்னா நான் போகிற இடமெல்லாம் எல்லாருக்கும் ஒரு சுகமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை என்னால கொடுக்கணும். அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு வந்து நம்ம வாழ்க்கை பூரா கடைபிடிச்சு இருக்கணும். அந்த மந்திரத்தை நம்ம இப்ப சொல்லணும். நான் கேட்ட ஒரு வியாக்கியானத்துல ரொம்ப தமாஷான்னு சொன்னாங்க. அவரு சாவ போறாரு, அவர் எப்படிதான் இந்த உடலை விட்டு வெளியில போறதுன்னு தட் பர்சன் இஸ் ஸ்ட்ரகிளிங். அவங்ககிட்ட போய் மாமா நான் வந்திருக்கேன் பார்த்தேளா, எனக்கு உங்க கண்ணை திறந்து பாருங்கோ, உங்க பிள்ளை, ஐயோ அவர் பிள்ளை பேரே அவர் ராமராமன் சொல்லிட்டு இருப்பாரு, அவர் பிள்ளை பேரே சொன்ன அந்த பிள்ளைக்கு ஃபோன் பண்ணுங்கப்பா சீக்கிரம் வந்து பார்க்கட்டும் இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்கன்னா அவங்க போற உசுரை நம்ம வந்து தடை பண்றது. அது ரொம்ப வாய் காஞ்சு போச்சு, ராமா ராமான்னு சொல்லி அவன் வாய் காஞ்ச பிள்ளையே நினைச்சு கட்டு கட்டி அவன் வாய் காஞ்சு போச்சு, அவங்க கொஞ்சம் பால் ஊத்தம் அவ்வளவுதான். அந்த மாதிரி அவங்க கங்காஜலத்தை ஊத்துங்க, பாலை ஊத்துங்க, ஐயோ எங்களை விட்டுட்டு போயிடுவீங்களே அவங்க மேல நம்ம சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. யாரானா டெத் பெட்ல இருந்தாங்கன்னா அவங்கள பார்க்க போகும்போது நம்மளும் வந்து நம்மளோட இஷ்ட தெய்வத்தை இல்ல நம்மளோட ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லி நாங்க பேசாம நிக்கணுமே தவிர அதை தவிர அம்மா போயிடாத ஐயோ என்ன விட்டு போறியே இந்த மாதிரி வந்து பெரிய ஜோராம ஒரு டிராமால நம்ம போடக்கூடாது. உங்க பெரியக்காவோட கடைசி நேரத்துல நானும் தான் இருந்தோம், நாங்க இதேதான் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து நம்ம வந்து மனசார அந்த பண்ணும்போது ஆக்சுவலா பானுக்கு தெரியும் நாங்க 2 பேர் தான் இருந்தோம். எனக்கு வந்து அந்த பெருமாளே வந்தது எனக்கு புரியுது. I could experience the energy that is coming and taking away my sister's consciousness. அந்த மாதிரி ஒரு மனநிலையை நம்ம வைத்துக்கணும். அப்பதான் நம்ம போகும்போது நம்ம நல்லா இருக்க முடியும். அந்த நேரத்துல என்ன பாரு உன்னை பாரு என் பாக்கவே என் பாரு என் குழந்தைய நீ பார்க்கவே ஏதோ குழந்தைய இருக்கேன் பாரு இந்த மாதிரி ஒரு டிராமா எல்லாம் பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? நாளு ஓம் பிரசோ மர, நீ வாழ்க்கையில இத்தனை நாள் என்ன பண்ணிருக்கியோ அதெல்லாம் நினைச்சு பாரு. நீ யாருக்குன்னா தப்பு பண்ணியிருந்தனா மனசார நீ வந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. உனக்கே தெரிஞ்சோ தெரியாமலோ நீ எதனா தப்பு பண்ணியிருந்தனா அதுக்கெல்லாம் பகவான் கிட்ட போயிட்டு நீ ஐ எம் சோ சாரி என்னை மன்னிச்சுடு, தெரியாம பண்ணிட்டேன், அதுக்காக என்ன நீ தண்டிச்சிடாத அப்படின்றது பிரசோஸ்மரை என்ன பண்ணும். நீ மனதால நீ பண்ணிட்டு இருக்க
தூக்க முடியாது, கை கால் எல்லாம் அசைய முடியாம கிடைக்கிறது. இவனால வாயால கூட சொல்ல முடியாது, தொண்டையெல்லாம் காஞ்சு போச்சு. அவன் மனசார நினைக்கணும். அதான் இந்த எல்லாத்தையும் செய்யக்கூடிய இந்த பிரதோஷம் கர்மா நடக்கக்கூடிய இடம். இப்ப அவனுக்கு வாடியில எந்த கர்மாவும் இல்லை, வாயில எந்த வார்த்தையும் இல்லை, மனசுல மட்டும்தான் அவனால நினைக்க முடியும். அந்த மனசு ஸ்மரே மனமே, நீ ஸ்மரணை பண்ணி எதை பண்ணணும், நீ என்னென்ன செஞ்சியோ அதுக்கெல்லாம் ஒரு சாரி கேளு. நீ நல்லது செஞ்சனா அதுக்காக அந்த நல்லதை செய்யக்கூடிய ஒரு நிலைமை உனக்கு கொடுத்ததே அந்த சுச்சுவேஷன். அதற்கு பி கிரேட்ஃபுல் டு இட். குருஜி சொல்வாரு, how much ever gratitude you show, so much அதுவே மல்டிபிள் டைம்ஸ் எனக்கு திருப்பி வரும் அப்படின்னு. இப்ப எனக்கு அந்த கிரேஸ் தான் வேணும். இந்த உடலை விட்டு நான் வெளியில கிளம்பணும், எனக்கு அந்த கிரேஸ் தான் வேணும். அந்த சமயத்துல நீ எதை எதை நினைக்கிறியோ அதுவாரே ஆவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகவத்கீதையில கூட சொல்லுவாங்கல்ல, அந்த காலேஷ மாமேவ ஸ்மரன் நித்யா கலேவரம் எப் பிரயாதி மத்பாவம் யாதி நா அஸ்ர சம்சயகா. நீ அந்த காலை கடைசி நேரம் வந்தாச்சு உனக்கு, அப்ப என்ன பண்ணணும், என்ன நினைச்சுக்கோ. மாமேவ ஸ்மரன் நித்யா கலேவரம், இந்த கலவரமான இந்த உடலை விட்டு நான் வெளியில போகும்போது என்ன நினைச்சுக்கோ அப்படின்னு பகவான் சொல்றார். அந்த மாதிரி நினைச்சேன்னா நீ என்னதான் செய்வ. மத்பாவம் யாத்தினா அஸ்திரேகம், அதை பத்தி உனக்கு சந்தேகமும் வேணாம். நீ கடைசி நிமிஷத்துல நீ கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு என்ன நினைச்சிட்டு இருந்தது என்னதான், அதேதான் கடைசி நிமிஷத்துல எம் எம் வாத்தி ஸ்மரன் பாவோ, நீ எதையதான் நினைச்சுட்டு இருக்கியோ அதுவாயிடுவ. அதுதான் இந்த ஜடபரதன் கதை சொல்லுவாங்க. ஏதோ ஒரு மான்குட்டி மேல அடுத்த ஜென்மத்துல ஒரு மான்குட்டியாக பிறந்தான். அந்த மாதிரி எல்லாம் கண்ணா பின்னா நல்லா ஐயோ என் பொண்ணு எப்படி இருக்கலாம் நினைக்க வேண்டாம், கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு நினைச்சுட்டு. அந்த சமயத்துல நான் இப்ப எனக்கு கிருஷ்ணா 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 சொல்றதுதான் என் வாழ்க்கை பூரா சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, அந்த சமயத்துல இது கிருஷ்ணா கிருஷ்ணா சொன்ன இது பிரயோஜனப்படுது. ஓம் நம சிவாய சொன்னா சீக்கிரம் வெளியில போயிடலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நம்ம மந்திரத்தை எல்லாம் மாற்றக்கூடாது. நமக்கு ஓம் நமோ நாராயணாயதான் நமக்குள்ள அந்த மந்திரம் நமக்குள்ள ஒரு நம்மளாகவே ஆயிருந்தனா அந்த மந்திரத்தை சொல்லு. அது பக்கத்துல யாருன்னா ஒருத்தன் எல்லாரும் நம்ம எல்லாரும் சேர்ந்து நமக்கு சொல்றோம்னு நம்மளா ஒரு இஷ்டத்துக்கு ஒரு கற்பனை பண்ணிக்க கூடாது. அந்த மனுஷன் என்னத்த நினைச்சுட்டு இருக்கானோ அவன் சொல்ற மந்திரத்தை சொல்லிட்டு நீ உன் மந்திரத்தை சொல்லிடு. சப்போஸ் நீங்க பாக்குறவங்கள ஓம் நம சிவாய சொல்றவங்களா இருந்தான்னா நீ உன் மந்திரத்தை சொல்லிக்கோ, அவன் மந்திரத்தை சொல்லிட்டு உன் மந்திரத்துல அவன் வாயில போட்டு குறைச்சு கண்டாத அப்படின்னு சொல்லி எதை நம்ம நினைக்கிறோமோ அத மாதிரிதான் நம்ம ஆகும். அதனால அவங்க என்ன சொல்லிருக்காங்க, நீ என்ன நினைச்சேன்னா என்னையேதான் சேருவ சஞ்சயா, அதை பத்தி நீ கொஞ்சம் கூட நினைக்காத. கடைசி நிமிஷத்துல உன்னால சொல்ல முடியாது. அதனால தஸ்மா சர்வேஷு காலேஷு மாமேன சரணம். அதனால நீ இப்பத்துல இருந்தே பிராக்டிஸ் பண்ண. 40 வயசு ஆயிடுச்சுன்னா லேட்டஸ்ட் ஸ்டார்ட் பிராக்டிஸ். நம்ம எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி எப்பவுமே அந்த பகவான் ஸ்மரணையோட இருந்தாதான் நம்மளால அந்த பகவான கடைசி நிமிஷத்துல நினைக்க முடியும். கடைசி நிமிஷத்துல பகவான் நினைக்க. இப்போ இந்த 17வது ஸ்லோகம் முமுட்சு கிடையாது. அவன் பிரார்த்தனை கூட பண்ண மாட்டான். நான் அப்படியே பத்திரதான் இருக்கேன், நீதான் நினைச்சுக்கிட்டோ அப்படின்றது அந்த முமுட்சியோட அதுதான் அங்க சரணாகத்தின்னு சொல்றது. அந்த சரணாகதி பண்ணவன் வேற எதையுமே பண்ண வேண்டாம். ஏன்னா சரணாகதி பண்றதுக்கு ஒரு இன்டென்ஸ் பக்தி வேணும். அந்த பக்தி வந்துருச்சுன்னா அதுதான் மோட்சம், அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. அதனால இதெல்லாம் முமுட்சு நம்ம விட்டுட்டோம். அங்கே ஜாலியா உட்காந்துருக்கான், பரவல் பகவான் வருவான்னு சொல்லிட்டு அவன் இருக்கட்டும் அங்கே. இதெல்லாம் இந்த உபாசனை பண்றவர்கள் இவனாலும் அந்த மந்திரத்தை காலம் பேர் உபாசனை பண்ணிருக்கான் இல்லையா, அந்த உபாசனைய கண்டினியூ பண்ணு. இல்ல உனக்கு மந்திரம் மறந்து போச்சா, மந்திரம் கூட ஞாபகம் வர மாட்டேங்குது.
என்ன மந்திரம்? ஐயோ நான் என்னவோ மந்திரம் சொல்லிட்டு இருந்தேன், அந்த மந்திரம் என்னன்னா அது கூட ஞாபகம் விட்டு அதையே நீ விட்டுட்டு பேசாம அட்லீஸ்ட் வெறும் மனசை காலியா வேணா வச்சு, நிறைய எண்ணங்கள் எல்லாம் இருக்கு, இந்த எண்ணத்தெல்லாம் தீணும் தீடுவான். நான் பொண்ணை பத்தி நினைக்க மாட்டேன், குழந்தைங்களை பத்தி நினைக்க மாட்டேன், ஐயோ இந்த வீட்டை யாரு எதுவுமே வேணாம். I remove all my thoughts. When all the thoughts are removed, there is only one thought that will remain. அதுதான் பகவத்தா. அதுதான் நம்ம ஆத்மாவோட ஒரு சுய ரூபம். அதுலயே நம்ம நினைச்சுக்கிறோம். அதோட சவுண்ட் என்ன, அதோட வைப்ரேஷன்ஸ் என்ன சொல்லி சொல்ல கூட வேண்டாம். அதுவே எனக்கு இந்த அந்த ஒரு பிரணவ மந்திரம் உனக்குள்ள கேட்கும். எப்போ நீ மற்ற எண்ணங்கள் எல்லாம் வச்சுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம இப்பத்துல இருந்தே பிராக்டிஸ் பண்ணணும். இன்னும் சகுன பிரம்ம உபாசனை பண்ணணும் இல்லையா, உபாசனை பண்ணணும் தான். ஸோ அதனால அந்த மாதிரி சொல்றாங்க. இந்த இதுல என்ன சொல்றீங்கன்னா, பிராணன் முக்கிய பிராணனுடன் கலந்து விடட்டும், சரீரம் சாம்பலாகட்டும், ஓம் சொல்லிண்டே இருக்கு. ஏ மனமே, உன் செயல்களை நினை, உன் செயல்களை நினைவு கூறு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை நம்ம யாரோ மரணப்படுக்கையில் இருந்தாங்கன்னா அவங்கள சுற்றி நம்ம நிற்கும் போது நம்ம இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கோம். அவனை சொல்லுடா அவனால ஒண்ணு சொல்ல முடியாது. நம்ம இந்த மந்திரத்தை சொல்லிட்டு பக்கத்துல நிற்கணும். மாமா என்ன பாரு, அத்தை வந்திருக்கா, பொண்ணு சுற்றி என்ற கதையெல்லாம் பேசாம சைலன்ஸ். ஒன்னும் நம்மளால பண்ண முடியலன்னா, எனக்கு தெரிஞ்சதுல நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், அது அவங்களுக்கு எல்லாம் பலிச்சிருக்கு. 15th சாப்டர் போட்டுங்க. ஒரு யாரன்னா 15th சாப்டர் சொல்ல முடிஞ்சா சொல்லலாம், புருஷோத்தம யோகம். அப்படி சொல்ல முடியலன்னாலும் அதை ஒரு கேசட்ல ஒரு இதுலயோ போட்டு விட்டுடுங்க. அவங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்களே, அது போட 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 அது அவங்க காலில் கேட்க அவங்களோட ஆத்மா அடைச்சி, இதுதான்டா ஆத்மாவுக்கு புரியும். நமக்கு சான்ஸ்கிரிட் தெரியாட்டா கூட பரவாயில்ல, ஆத்மாவுக்கு அந்த வைப்ரேஷன் புரியும். அது புரிய 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 அடைச்சி நம்ம இதெல்லாம் விட்டுட்டு போகணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள ஸ்ட்ராங்கா வரும். அப்ப அந்த ஆத்மா தானாக அந்த உடலை விட்டு வெளியில வரும் அப்படின்றது இங்க 17வது ஸ்லோகம். அடுத்தது கடைசி ஸ்லோகம் 17வது. இது எல்லாருமே யார் வீட்டுல என்ன சந்தியாவந்தனம் பண்றாங்களோ, அக்னி காரியம் பண்ணும்போது இந்த மந்திரத்தை சொல்லுவாங்க. நான் கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப இந்த மந்திரத்தை நான் அக்னி காரியம் பண்ணும்போது சொல்லியிருக்கேன். அந்த மந்திரம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா அதுல என்ன சொல்லியிருக்கேன். அக்னோ நய சுபத்தராயே அஸ்மான் விஸ்வானி தேவோ வாயு நானு வித்யாம் விசுராணன் ஏவ பூஹிஸ்தாம் நம யுக்தம் விசேமகா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏ அக்னியோ, இந்த அக்னி கிரசு அப்படின்னு சொல்றாங்கல்ல, எதையுமே நம்ம ஒரு யஜ்ஞம் பண்ணும் போதெல்லாம் அந்த ஆகுதி பண்ணும்போது அந்த அக்னி தேவன் தான் அதை தேவலோகத்துக்கு எடுத்துட்டு போவாங்க சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி என்னோட இந்த ஆத்மாவை நீதான் எடுத்துட்டு போய் சத்கதியில சேர்க்கணும். அதனால ஏ அக்னியோ, எங்களை நல்வழியில் என்னோட சம்பத்தை நோக்கி எனக்கு சுத்துத்தாராயோ. என்னோட சம்பத்து இப்ப எது எனக்கு சம்பத்து? ஒரு 4000 கோடி ரூபாயா? அதெல்லாம் சம்பத்து இல்லை எனக்கு. இந்த நேரத்துல எனக்கு சம்பத்தா நான் நினைக்கிறது பகவானு கிட்ட போகக்கூடிய அந்த பாதை தான் எனக்கு இப்ப பெரிய சொத்து. அந்த பாதையை எனக்கு காட்டு. எந்த பாதை? இந்த சுக்லபட்சத்துல போகிற பாதை. நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, உத்தராயணத்துல போகணும், சுக்லபட்சத்துல போகணும், பகல் நேரத்துல போகணும். போகும்போது மனசு சாத்வீகமா இருக்கணும், ஒளிமயமான மூளை இருக்கணும் அப்படின்னு எல்லாம் பகவான் விரிவா சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு பாதையில என்னை எடுத்துன்னு போகணும், கிருஷ்ணகதியில என்னை தள்ளிடாத அப்படின்னு ஏ அக்னியே உங்களை நல்வழியில் அழைத்து செல்லிடம் என்னை கூட்டிருக்கோம். எங்களுடைய சகல விதமான செயல்கள், நான் என்ன வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து இன்னைக்கு மட்டும் நான் என்ன பண்ணேன்னெல்லாம் பகவான் சூரிய பகவான் தான் நான் பார்த்துட்டே இருப்பார். உனக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சோ
தெரியாமலோ எனக்கு புத்தி கெட்டு போயோ இல்ல சில நாள் நான் வந்து ஒரு தீவிரமான புத்தியில இருந்தேன்னு அப்பவோ எதனா கிரிக்கெட் மைண்ட்ல எதனா நான் தப்பு செஞ்சிருந்தானா அதையெல்லாம் விட்டு அதையெல்லாம் வந்து என்னை மன்னிச்சிடு. அதுதான் நீங்க சொல்றாங்க, எங்களையும் சகல விதமான செயல்களையும் அறிவு தேவனே குறுக்கு புத்தியில் இழைத்த தவறை குசுரானோ குறுக்கு புத்தியில் கிரிக்கெட் மைண்ட்ல நான் இதெல்லாம் தப்பு பண்ணியிருந்தாலா அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து என்னை நீ ஏற்றுக்கொள்ளணும். உங்களுக்கு இப்போ என்னை ஏற்றுக்கணும் அப்படின்னு கேட்கறதுக்கு நமஸ்காரம் பண்ண கூட எனக்கு முடியல, கைய கூட தூக்க முடியல, வாயில தான் நான் சொல்றேன், வாயில கூட சொல்ல முடியல, மனசால நினைக்கிறேன். முத்தம் அப்படின்னா மனசுக்குள்ளே நான் உனக்கு நமஸ்காரம் பண்ணியிருக்கேன். திருப்பி திருப்பி நான் உனக்கு நமஸ்காரம் பண்றேன், என்னை வந்து நல்லடியில சத்ததியில எடுத்திருக்கோம். ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ நான் பண்ண தப்பெல்லாம் தயவு செய்து நீ மனசுல வச்சுக்காத, தெரியாம பண்ணிட்டேன், அதெல்லாம் நீ மறந்துட்டு என்னை சத்கதிக்கு எடுத்துட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனை. இது வந்து கடைசி பிரார்த்தனை. இதோட வந்து நமக்கு இந்த ஒரு உபநிஷத்து வந்து முடியறது 18 ஸ்லோகங்கள். இந்த கடைசி 4 ஸ்லோகம் இதை வச்சிருந்துதான் பகவானுடைய 8வது அத்தியாயமே உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் முதலே சொல்லியிருக்கேன், இந்த 18 ஸ்லோகங்களும் பகவத்கீதையினுடைய 18 அத்தியாயங்களை சொல்லு அப்படின்னு. முதல்ல சாங்கிய யோகம் எடுத்தோன்னே ஈசாவாசம் இடம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா அடுத்த வந்து நீ இதெல்லாம் பண்ணணும், இப்படி வந்து பத்ததியில நீ பண்ணணும், நிஷ்காமியமா பண்ணணும், கர்மயோகத்தை சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நீ இந்த பகவான் யாரு, இந்த ஆத்மா யாருன்னு சொல்லிட்டு இந்த ஞான விஞ்ஞான யோகத்துல சொல்ற மாதிரி எல்லாத்தையும் நமக்கு சொல்லிட்டாங்க. அப்புறமா இந்த விபூதி யோகம் வந்து சொன்னாங்க. அப்புறமா ஒரு இந்த எல்லா ஒரு விதமான பகவத்கீதையில எல்லாத்துலயும் இந்த ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் அங்க விரிவாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு உபநிஷத்தை நம்ம மனசுல புரிஞ்சுண்டு நல்லா புரிஞ்சுட்டோம்னா நம்ம பகவத்கீதை ஃபுல்லா படிச்சதுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். நமக்கெல்லாம் ஒரு எவ்வளவோ ஒரு அதிர்ஷ்டம் இருந்தது, ராத்திரி உட்காந்து இதை படிச்சு இதை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நமக்கெல்லாம் இருந்தது. அதனால எல்லாருமா சேர்ந்து நம்ம அந்த பகவானுக்கு ஒரு நம்ம தேங்க்ஸ் சொல்லலாம், அவர் கிராட்டிடியூட். இத சொல்லறதுக்கு ஒரு சக்தி கொடுத்து, அதை கேட்கறதுக்கு ஒரு சக்தியை கொடுத்து, அதை புரியறதுக்கு ஒரு மனசை, அது ஈடுபடுற ஒரு மனசை கொடுத்து, அதை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு புத்தியை கொடுத்து அந்த பகவானே உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஒரு கிராட்டிடியூடே ஒரு நமஸ்காரத்தை சொல்லி, இதனால நான் எனக்கு என்ன புரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு சிலருக்கு சவண பிரம்ம உபாசனை பிடிச்சிருக்கலாம், சிலருக்கு நிர்குணமான பிரம்மத்தை அடையணும் அப்படின்னு இருக்கலாம், இல்லை இந்த மந்திரத்தை சொல்ல, ஏதோ நமக்கு எது யோசமாக இருந்ததோ அந்த வச்சுட்டு நம்ம ஒரு சத்கதியில போகணும் அப்படின்றதுதான் நம்மளோட பிரார்த்தனையா இருக்கணும். என்னோட இந்த மாதிரி ஒரு 7-8 செஷன்ஸ் உட்கார்ந்து கேட்டு ராத்திரி வேலையில கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜெய் குருதேவ்மா. ஜெய் குருதேவ். அம்மா எனக்கு ஒரு